ஈரானுக்குள்ள மொசாட் பிடிபடுறது அப்படிங்கிறது வழக்கமான நடைமுறை தான். ஆனால் ட்ரோன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையே பிடிபட்டா எவ்வளவு ஷாக்கான விஷயம். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போது நடந்திருக்கு. இதை ஈரான் எப்படி கப்பை சடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்பான வீடியோக்களையும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது, சவுதியில் வெளிநாட்டவர்களும் நிலத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு 2026 முதல் அது செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சவுதி அரசு அறிவிச்சிருக்கு. இடம் வாங்க போகிறீங்களா? தாராளமாக சவுதிக்கு போகலாம். காசு வச்சிருக்கிறவங்க போகலாம். ரஷ்யாவினுடைய சரக்கு விமானம் ஒன்று ஈரானுடைய தெஹ்ரான் அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இதுக்குள்ளே என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இனிமேல் நீங்கள் யாரும் ஈரானுக்கெல்லாம் போகாதீங்க, டோன்ட் கோ ஈரான் அப்படிங்கிற உத்தரவு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து பறந்திருக்கு. இந்த உத்தரவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? வடகொரியா இப்போது சண்டைக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுப்பா சண்டை போட்டு. 1955 ஒரு பெரிய வார் நடந்தது. அதற்கு பிறகு காத்துக்கிட்டே இருக்கேன், எப்படா இவங்க வருவாங்க அப்படிங்கிற கதையாம். எவனும் வரமாட்டாங்க அப்படின்னு வடகொரியா அதிபர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன புலம்புறாரு அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீட்டெயில் ரிப்போர்ட்டாக. இது பிரசாத் சிக்னேச்சர்.